ஒயிட் ஷோ நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இலங்கை மற்றும் இங்கிலாந்துக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஆகஸ்ட் 21 முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஆகஸ்ட் 21 தொடக்கம் 25 வரை நடைபெற உள்ளது. இப்போட்டிகளில் இங்கிலாந்து அணி தலைவராக பென் ஸ்டோக் விளையாட மாட்டார் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு ஏற்பட்ட இன்ஜர்ட் காரணமாக அவர் போட்டிகளிலிருந்து விலகியுள்ளார். மேலும் இலங்கை அணிக்கு தனஞ்சய டி சில்வா தலைமை தாங்குவார். மேலும் 10 நிசங்க மீண்டும் டெஸ்ட் குழாமுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து மண்ணில் இலங்கை சாதிக்குமா என்று கேட்டால் கட்டாயம் சாதிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளது. ஏனென்றால் பென் ஸ்டோக் மற்றும் ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஓய்வு அவ்வாறான விடயங்களினால் இங்கிலாந்து அணி பலமிழந்து தற்போது காணப்படுகிறது. இருந்தாலும் இங்கிலாந்து அணி தனது சொந்த மண்ணில் விளையாடுவதால் ஒரு சிறு பலம் காணப்படுகிறது. மேலும் இலங்கை அணியில் தலைமை பயிற்சியாளராக சனத் ஜெயசூரிய வந்திருக்கிறபடியால் இலங்கை அணி கூடுதலாக இப்போட்டிகளில் வெற்றி பெறும் முனைப்புடன் ஆடும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது இலங்கை அணி நீண்ட காலமாக டெஸ்ட் போட்டிகளில் ஒழுங்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து கொண்டிருப்பதால் இப்போட்டிகளிலும் நல்ல பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ளும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இது போன்ற தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒயிட் ஷோ சேனலுக்கு நன்றி, வணக்கம்.